ஒரு டூல் பற்றி ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் யூடியூப் போனாலும் சரி, இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி சரி இதெல்லாம் வேண்டாம், பிளாக்ஸ் போய் படிக்கலானும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த ஒரு டூல் பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. பர்டிகுலர்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல் வச்சு வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணலான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தான் யூடியூப்பில். தமிழில் தான் போட்டிருந்தான், நான் பார்த்தேன். அப்போ எல்லோரும் வேலையை விட்டு இந்த டூல் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு எல்லோரும் வந்துடுவாங்க போல். ஓகே, இந்த டூலில் இருக்க பாசிட்டிவ்ஸ் பற்றி எல்லாருமே வீடியோஸ் போட்டாங்க. நெகட்டிவ்ஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். இந்த டூலுங்கிற அது என்ன டூல்னு கேட்குறீங்களா? ChatGPT. இந்த ஒரு டூலோட நெகட்டிவ்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் மைக் டிப்ஸ். இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸில் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே லைனப்பில் இருக்குது. வெயிட் அண்ட் வாட்ச். சரி, ஓகே. இந்த ChatGPT பற்றி லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கான்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். அப்போது இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும் ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதான்னு. சரி, ஓகே. ChatGPTயில் ஏர்ன் பண்ண முடியுமாங்கிறத தாண்டி ChatGPT மூலமாக இந்த வழியெல்லாம் ஏர்ன் பண்ணலான்னு நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது பிளாகிங். ChatGPT வச்சு பிளாகிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு இல்லை. பட் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளாகிங் உங்களுக்கு செட்டே ஆகாது. ஓகே, இப்போ எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா பிளாகிங் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங் எப்படி வரும்னா அதில் ரன் ஆகிற ஆட்ஸ் மூலமா. அதுக்கு ஆட்ஸ் யார் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் தான் தராங்க. நமக்கு யூடியூபாக இருந்தாலும் சரி, பிளாகிங்காக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து தான் ஆட்ஸ் வருது. ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ChatGPTலேருந்து கண்டென்ட் எடுத்து இதில் பிளாகிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு 99% கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். நான் ட்ரை பண்ணல, பட் ஒரு ஏஐ டூல் வச்சு கண்டென்ட் ரெடி பண்ணி ஒரு ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்குறது அவ்வளோ ஈஸியானு தெரியல. ஏன்னா ஓன் கண்டென்ட் பண்ணுறவங்களுக்கே நிறையா பேருக்கு ஆட்சன்ஸோட அப்ரூவல் கிடைக்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒன்றா இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு ஏஐ டூல் வச்சு நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்குறது வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் அப்படியே ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் பிளாகிங்கிறது நீங்கள் எவ்வளோ நாளுக்கு உங்களால் காப்பி பேஸ்ட் பண்ண முடியும் அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிளாகிங்கில் இருக்க கண்டென்ட் எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு கூகுளில் தான் ரேங்க் ஆக போகுது. அப்படிங்கிறப்போ ChatGPT கூகுளுக்கே காம்படிட்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ண போயிட்டா கூகுள் யார் யூஸ் பண்ணுவா? அப்போ யாருமே யூஸ் பண்ணனா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் எப்படி வரும்? கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொஸ்டினாக தான் இருக்கும். ஓகே, எப்பவுமே இந்த கூகுள் ChatGPTயும் வந்து கம்பேரிசன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த கம்பேரிசனே ஆக்சுவலாக தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிளாகிங் வந்து ChatGPT மட்டும் நம்பி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறையா பேர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போகணும். இப்போ யூடியூப் சேனல் மாதிரி பிளாகிங்கிறது வந்து டேரெக்டாக போய் ஓப்பன் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் ஹோஸ்டிங் வாங்கணும். இன்கேஸ் நான் வேர்ட்பிரஸில் பண்ணால் தானே ஹோஸ்டிங் வேணும், பிளாக் ஸ்பாட்டில் பண்ணால் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் உங்களுக்கு டொமைனுக்கு கண்டிப்பாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ChatGPTயை மட்டும் நம்பி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சரி, ஓகே. அப்போ ChatGPTயை வச்சு பிளாகிங்கில் ஏர்னே பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். நீங்கள் ChatGPT ஐடியாஸ் கேட்கலாம். இப்போ நீங்கள் ஒரு நீச் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நீச் ரிலேட்டட் ஐடியாஸை நீங்கள் ChatGPTயில் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போது ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அதை நீங்கள் ChatGPT கேட்டு கொஞ்சம் அந்த கண்டென்ட் வச்சு நீங்கள் இங்கே மேக் பண்ணலாமே தவிர இந்த காப்பி பேஸ்ட் ஒர்க் வச்சு ஏர்ன் பண்ணலாங்கிற மென்டாலிட்டி இருந்ததுன்னா தயவு செஞ்சு மறந்துடுங்க. அண்ட் ஆல்சோ அப்படி ஒரு ஆப்ஷனே இருந்தாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஓன் கிரியேட்டிவ் மைண்டோடு நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ஒர்க்கில் ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் ஆக முடியும். சரி, ஓகே. பிளாகிங் முடிஞ்சா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக, அதாவது ChatGPT வச்சு அஃபிலியேட் பண்ணுற மூலமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் பாசிபிள் தான், பண்ணலாம். ஏன்னா கண்டென்ட் ஐடியாஸ் அதில் எடுத்து நீங்கள் ஒரு வெப்சைட்டில் டெவலப் பண்ணி அதை பண்ணலாம். இதில் இருக்க ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன தெரியுங்களா? ChatGPTயில் இப்போ வரைக்கும் 2021 வரைக்கும் இருக்கிற டேட்டாஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் பெஸ்ட்டு மொபைல்ஸ்னு சர்ச் பண்ணாலும் சரி, பெஸ்ட்டு லேப்டாப்னு சர்ச் பண்ணாலும் எதுவாக இருந்தாலும் 2021 வரைக்கும் இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் அதில் வரும். அதுக்கு மேலே இப்போ வரைக்கும் அதில் டேட்டாஸ், இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ண டைம் வரைக்கும் அதில் டேட்டாஸ் வந்து போடல. ஸோ அப்படிங்கிறப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆல்சோ
நாட் பாசிபிள். பட் நீங்கள் கண்டென்ட்டுக்கு அது ஹெல்ப் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT வச்சு நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங். எஸ், கண்டென்ட் ரைட்டிங் வச்சு நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். பட் இந்த ChatGPT மட்டும் வச்சு கண்டென்ட் ரைட்டிங்கில் நல்லா ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி நாட் பாசிபிள். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். இப்போ ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி இருக்காங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு கண்டென்ட் ரைட்டிங் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுறப்ப எனக்கு வந்து காட்டின விஷயங்கள் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடுறேன் பாருங்கள். மேக்ஸிமம் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுது, சேம் கண்டென்ட்டு தான் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் கொடுக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், இதில் நான் ப்ராடக்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அதை சேம் கண்டென்ட்டை தான் அந்த ப்ராடக்ட் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை நீங்கள் ஒரு கம்பெனிக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? வாய்ப்பே கிடையாது. ஸோ கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் ஒர்க்கை கண்டென்ட் ரைட்டிங்கில் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா வேஸ்டட் தான், கண்டிப்பாக வேஸ்ட் தான். சரி, ஓகே, அப்போது நான் வந்து கண்டென்ட் ரைட்டிங் ChatGPT வச்சு பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். நீங்கள் எந்த விஷயத்துக்காக பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு சில கண்டென்ட் வந்து டவுட்ஸ் வரும், எந்த மாதிரி கண்டென்ட் இதுக்கு போடலாம் அப்படிங்கிறப்போ இந்த ChatGPT கிட்ட கேட்குறப்போ அது ஒரு கண்டென்ட் கொடுக்கும். அந்த கண்டென்ட் பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம கண்டென்ட் ரைட்டிங் பண்ணலாம், தவிர இந்த டூலை யூஸ் பண்ணி காப்பி பேஸ்டில் கண்டென்ட் ரைட்டிங் பாசிபிளே கிடையாது. ஸோ திஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். மடைய மாதிரி எல்லாத்தையும் நம்பிட்டேன். ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறது, நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் ஏர்னிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரீல்ஸாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இந்த ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஃபைவர், தென் வந்து freelancer.com, தென் வந்து இந்த ஒரு சில நிறையா ஃப்ரீலான்சிங் சைட்ஸ் இருக்குது. இது எல்லாமே எக்ஸாம்பிள் காட்டுவாங்க. அதில் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிற ப்ரொஃபைல் மட்டும் எடுத்து இவங்களாம் அவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிறவங்க மட்டும்தான் அவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க. நீங்கள் செகண்ட், தேர்டு, ஃபோர்த் பேஜ் போக போக கம்மியாகிட்டே போகும். நீங்கள் போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபைவரில் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும். அந்த மூலையை தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஆர்டர் வந்து அந்த ஆர்டரை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்று ஃப்ரீலான்சிங் பொறுத்த வரைக்கும். பட் ஃப்ரீலான்சிங்னா இது மட்டும்தான் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நான் ஃப்ரீலான்ஸராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, புரியல. பட் நான் எந்த ஒரு ஃப்ரீலான்சிங் சைட்லேயும் ரிஜிஸ்டரே பண்ண கிடையாது மீன்ஸ் பண்ணினேன், ஆர்டர் வரல. அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஓனாக ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் இப்போ இவங்க இந்த நிறையா பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃப்ரீலான்சிங் சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆர்டர்ஸ் வந்துடும். ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? நான் இது யார் நாட் பாசிபிள்னு சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சேம் கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டரே உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்கில் ஒன்று வருது அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குற ஒருத்தர் ஃப்ரீலான்சர்ஸ்லாம் ஒர்க் பண்ண ஃபைவர்னு ஒரு சைட் இருக்குன்னு தெரிஞ்ச அவருக்கு இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு ChatGPTன்னு ஒரு டூல் இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஸோ அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர்றது அவர் ஓன் கண்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் உங்ககிட்ட வர்றாரு. அவர்கிட்ட போய் நீ இந்த மாதிரி டூலில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்குவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் வீடியோவை பார்க்குறப்போ எல்லாமே இந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம், சூப்பர் நம்மளும் போய் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம், டைம் எடுத்து எல்லாம் பண்ணுவீங்க. கடைசியில் அது டைம் வேஸ்ட்டாக தான் போய் முடியும் தவிர. ஸோ ஒரு விஷயத்தை அப்படியே பிளைண்டாக நம்பாதீங்க, யோசிச்சு பாருங்கள் இது எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத. நான் வந்து இது யாருக்கும் அகைன்ஸ்டாக நான் பேசலை, ஏன்னா நிறைய பேர் இது ரிலேட்டாக வீடியோ போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபேவரட் யூடியூபர்ஸ் கூட போட்டிருக்க சான்ஸ் இருக்குன்னு நீங்கள் அவருக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறீங்களா? அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் வந்து யோசித்தேன், நான் என்ன மைண்டில் தோணுச்சோ அதை சொல்கிறேன். நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காதும் உங்கள் விஷ். பட் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிசைனிங். ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னா, வெப்சைட் டிசைனிங்க்கு ஆல்ரெடி ஈஸியான ஒன்று தான் வேர்ட்பிரஸ்னு ஒன்று இருக்குது. வேர்ட்பிரஸ் வச்சு வெப்சைட் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். வேர்ட்பிரஸை விட ஈஸியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண இருக்கான்னு எனக்கு தெரில. நிறையா சைட்ஸ் இருக்குது, நமக்கு எதுக்கு வம்பு? இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிருப்பா.
ஓகே, நிறையா சைட்ஸ் ஆல்ரெடி ஈஸியாக கோடிங் நாலேஜே இல்லாமல் வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு நிறையா சைட்ஸ் வந்துடுச்சு. ஆனால் இப்போ எல்லாரும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு கோடிங் நாலேஜ் தேவையில்லை, இந்த ChatGPT கேட்டிங்கன்னா கோடு கொடுத்துரும், நீங்கள் போய் அப்படியே பேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான்ப்பா ஆல்ரெடி நிறையா டூல்ஸ் இருக்குப்பா. இப்போ எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா WordPress வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, WordPressல கஷ்டமாக இருக்கா, 1000 ரூபாய் கொடுத்தா தீம் WordPressல இன்பில்டாக ரெடி பண்ண ஒரு தீம் கிடைக்குது, அதை அப்படியே போட்டு எடிட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் நாலேஜ் தேவையே கிடையாது. WordPress யூஸ் பண்ணுறது கோடிங் நாலேஜ் கிடையாது. அதுவும் அது ஆல்சோ நீங்கள் யூஸ் பண்ணுற தீம் மட்டும் எலமெண்டார் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். எந்த கோடிங் நாலேஜே தேவையில்லை, எலமெண்டார் வச்சு நீங்கள் எல்லா ஒர்க்கும் ஈஸியாக பண்ணிடலாம் வெப்சைட் பொறுத்த வரைக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியான ஒரு ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்காமல் இந்த ChatGPTயில் வந்து கோட் எடுத்து அது மூலமாக வெப்சைட் கிரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த மாதிரின்னு எனக்கு தெரில. சரி, ஓகே, இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. யார நம்பர்னே தெரியல. ஸோ ChatGPT அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியனில் நீங்கள் ஐடியாஸ் எடுத்துக்கலாமே தவிர இந்த அங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி இங்கே கொடுத்தா நம்ம கைக்கு அமௌண்ட் லட்சக்கணக்கில் வரும் அப்படிங்கிறது சுத்தமாக பொய். அண்ட் ஆல்சோ நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருப்பேன், ChatGPT வச்சு லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணலான்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அந்த வீடியோ என் சேனலில் இருக்குது, நான் தான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் அந்த வீடியோலேயே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். என்னென்னா, நீங்கள் அதுலேருந்து ஐடியாஸ் எடுங்களே தவிர அதில் காப்பி பேஸ்ட் பண்ணி ஆன் பண்ணணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் பாசிபிள். அப்படியே அது பாசிபிளாக இருந்தாலும் அதை வந்து லாங் டேர்முக்கு கொண்டு போகிறதுங்கிறது நாட் பாசிபிள். ஹோப் நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரியாது ஒரு சிலருக்கு. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாசிபிளா, இப்படிலாம் பண்ணோன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு கொண்டு போகலாமா? பிளாகிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேன், எல்லாருமே வந்து இந்த ChatGPT வச்சு பிளாகிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு தான் போகிறீங்க. பிளாகிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து AdSense அப்ரூவல் வாங்க 1 year ஆச்சு. 3 டைம் ரிஜெக்ட் ஆச்சு. இத்தனைக்கும் நான் ஓன் கண்டென்ட் தான் போட்டேன், நான் காப்பி பேஸ்டே பண்ண கிடையாது. ரிஜெக்ட் ஆகி 3 டைம் ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டையும் நான் அப்டேட் பண்ணி கடைசியாக எனக்கு 4th டைம் தான் எனக்கு AdSense அப்ரூவல் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் என்னோட பேஜை ரேங்க் பண்ணுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். AdSense அப்ரூவல் கிடச்சிச்சு, ஏர்னிங்கும் வந்துருச்சு, ஏர்னிங் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அது வந்து கூகுளில் ரேங்க் ஆகணும். ஸோ அது ரேங்க் ஆகிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 months ஒன்ஸ் ஒரு $100 வர அளவுக்கு, ஒரு வெப்சைட்டுக்கு $100 வர அளவுக்கு கொஞ்சம் ஒர்க்ஸ் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா நான் ஓன் கண்டென்ட் தான் போட்டிருக்கேன் தவிர எப்போவுமே நான் காப்பி பேஸ்ட்னு பண்ணதே கிடையாது. பண்ணதே கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில டைம் எனக்கு நான் வந்து இங்கிலீஷ் பிளாக் ரன் பண்ணுறதுனால தமிழில் அப்படியே டைப் பண்ணிட்டு அதை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி அந்த ஒர்க் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி ஒரு ஏஐ டூல்கிட்ட போய் கேட்டு பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அப்படி பண்ணுனா அது லாங் டேர்ம் கொண்டு போகிறதுங்கிறது நாட் பாசிபிள். ஓகே, தட்ஸ் ஆல் திஸ் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்கணும் மறக்காம நம்ம சேனல் மைக் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.